இந்த கருத்தரங்கோட தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வகுப்பறைக்கு வெளியே. ரொம்ப உண்மை. இந்த வகுப்பறை எப்படி தெரியுமா, அதுவும் எஸ்பெஷலி பள்ளிக்கூட வகுப்பறை வந்து உங்களுக்கு ஒரு கருவறை மாதிரி. ஏன்னா உங்க டீச்சர்ஸ் வந்து லைக் யுவர் செகண்ட் பேரண்ட்ஸ், அப்படி உங்களை ப்ரொடெக்டடா வச்சிருப்பாங்க. ஆனா இதுல இருந்து வெளியே போனது உண்மையான வாழ்க்கை இருக்கு. இந்த வகுப்பறைக்கு வெளியே என்ன இருக்குங்கிறது வந்து அதுக்கு தனி அறிவு வேணும் நமக்கு. அங்க இருக்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள, அதில் தாண்டி சாதிக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது, அதை செய்வதில் என்னுடைய பங்கு என்ன அப்படிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த சமூகத்தை படிக்கணும். அந்த சமூகத்தை நீங்க படிக்கணும்னா அது வகுப்பறையிலேருந்து வெளியே போனாதான் உங்களுக்கு தெரியும். அது நீங்க நிறைய வந்து இப்போ பரீட்சைப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க, இல்லை செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் வெளியே எப்படி இருக்குன்னு. இதை பார்க்கும்போது என்ன தெரியணும்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து என்னை பாதிக்காம நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை முறை வந்து அந்த காலத்துல மாதிரி இல்லை. நீங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த ஆன்லைனில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் க்ரைம்ஸ் நடக்கிறது, பெண்களுக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள், அதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் எப்படி வந்து நான் யாருன்னு அடையாளப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இதில் எனக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்குது. இப்போ எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது இல்லையா? இப்போ செல்ஃபோன் வந்து நிறைய அதனால பயன்கள் இருக்குது. நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வச்சுருக்கோம், இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அது ரொம்ப அவசியமும் கூட. ஆனால் அதனோட பயன்பாடு, இந்த செல்ஃபோனோட பயன்பாடு எது வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு? நாம தான். எனக்கு எது வேணும் அதை தான் நம்ம அதில் என்ன நன்மைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு எனக்கு தேவைன்னு எடுத்துட்டு மீதியை விடுற அளவுக்கான ஒரு பக்குவம் வந்து நமக்கு வேணும். இப்போ ஒரு காட்டில் வந்து ஒரு மான் இருந்துச்சு. அந்த மான் வந்து இந்த புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு போய் அது தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த மான் வந்து அந்த தண்ணியில் அதோட அழகை பார்த்து அது அழகாக அதுவே ரசிச்சுட்டு இருந்தது. எனக்கு வந்து எவ்வளோ அழகான இந்த கொம்புகள், எவ்வளோ அழகான கண்கள், எவ்வளோ அழகான புள்ளிகள், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது அதோடைய கால்களை பார்த்து அதுக்கு கோவம் வந்துடுச்சு. என் காலோட இந்த குழம்புகள் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, என் அழகே அதுதான் கெடுக்குது அப்படின்னு அது நினச்சிச்சு. அது கொஞ்ச நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு வேடன் வந்து அந்த மானை குறி வைக்கிறது அந்த தண்ணியில் தெரியுது. ஸோ அந்த மான் வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மரத்தோட சாய்வான கிளைகள் அதோட கொம்பு வந்து மாட்டிக்குது. அதுக்கு மேலே அந்த மானால் நகர முடியல. வேனோட அம்பு வந்து மானோட உடம்புல பாயுது. மான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த மான் நினச்சிதான், நான் எது அசிங்கம்னு நினச்சேனோ அந்த குழம்புகள் என்னை இவ்வளோ தூரம் ஓட வச்சுச்சு. ஆனால் நான் எது அழகுன்னு நினச்சேனோ அந்த கொம்புகள் தான் என்னை மாட்ட வச்சுது. ஸோ எனக்கு எது அழகு எது அழகில்லை, எது வேணும் எது வேணான்னு நான் தான் முடிவு பண்ணணும். சில விஷயங்கள் வந்து நிரந்தரம் இல்லாதது. இந்த வயதோ அழகோ நிறமோ ஒரு காலத்தில் மாறிடும். ஆனால் எப்பவுமே மாறாதது மனசு மட்டும்தான். அந்த மனசை வந்து நல்ல வர்ச்சுஸ், அறங்கள் நிறைந்ததா அந்த மனது இருக்கணும். அந்த மனதுக்கு வந்து நல்லது தான் தெரியணும், நல்லது தான் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லாருக்கும் அது நல்லதை சொல்லணும். இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் உங்களை வந்து தவறுகளை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம தப்பித்து வளர்றது எப்படி அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் தெரியும் இல்லையா? சிலப்பதிகாரம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பொதுவாக இந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு டாபிக் வைப்பாங்க. இந்த மாதிரி டிபேட்லாம் வைக்கும்போது, கற்பில் சிறந்தவள் கண்ணகியா இல்லை மாதவியா? பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? கற்பில் சிறந்தவள் வந்து கண்ணகின்னு தான் சொல்லுவோம். கண்ணகி வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சில வளர்ப்பு முறைகளில் நல்ல விதத்தில் வளர்ந்த ஒரு பெண் வந்து கற்பில் சிறந்தாக்குறது பெருமை இல்லை. ஆனால் ஒரு தாசி குலத்தில் பிறந்த மாதவி ஒருவனுக்கு மட்டுமே மனைவியாந்து வாழ்ந்ததுதான் சிறப்பு. அது மாதிரி தவறுகள் செய்ய வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல நீங்கள் வாய்ப்பு இல்லை, கிடைக்காதுன்ற இடத்துல நீங்கள் நல்லவனாக இருக்கிறது பெருமை இல்லை. தவறு செய்ய 1000 வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப வந்து முதல்ல உங்கெல்லாம் தெரிஞ்ச ப்ராப் தான், வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஸோ ஹெல்த்தும் கேரக்டரும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து இல்லைன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, ஆனால் அவனோட உடம்பு ஒத்துழைக்கலன்னு வைங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
இல்லை ஒருத்தர் நல்லா ஹாஜானுபாகுவா இருக்காரு ஆனால் அவருக்கு மேல் மாடி காலின்னு வைங்க, அதனாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஹெல்த்ன்னு வரும்போது அது வந்து உடல் நலம் மனநலம் ரெண்டும் சேர்ந்தது தான். அதுதான் உண்மையான நலம். நமக்கு மனநலம்னு வரும்போது நம்ம நல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மையான மனநலத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய கேரக்டர். ஏன்னா ஒன்ஸ் கேரக்டர் போயிடுச்சுன்னா அது என்ன சொன்னாலும் திருப்பி நம்மளால் அதை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும். அப்புறம் இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறதுனால பெண்களை பற்றி சில விஷயங்கள் பேசியாகணும். எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய வேண்டுமா அது ஒரு பெண்ணிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய செக்ரட்டரி தான். இந்த ஸ்கூல் அவங்க எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஸோ ஒரு பெண் வந்து சிறப்பாக ஒரு விஷயத்த செய்யக்கூடியவள். ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து அவளுக்கு கொடுக்கப்படும் போது 1000 சந்தேகங்களோட தான் அது கொடுக்கப்படும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பியாக போனப்போ என்னோட லிமிட்டில் எந்த பிரச்சனாலும் பக்கத்துல இருந்து ஒரு டிஎஸ்பி வருவார். அவர் ஏன் வரான்னு எனக்கு ரொம்ப நாள் புரியல. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வரீங்க, இது என்னோட லிமிட்டு தானே. இல்லை எஸ்பி வந்து நீங்கள் வந்து யங் ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸர் பிரச்சனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது நான் அனுப்பிச்சாருன்னு சொன்னார். ஸோ நான் போய் எஸ்பி கிட்ட ஃபைட் பண்ணேன். நீங்கள் இப்படியே ஒரு தடவை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு எம்எல்ஏ எப்படி நம்பிக்கை வரும்? நானும் அதே ட்ரைனிங் எடுத்து தானே வந்திருக்கேன், எதுக்காக நீங்கள் இன்னொரு ஆஃபீஸர் என் லிமிட்டில் அனுப்புறீங்க? அதாவது ஒரு பெண் தன்னால் ஒரு விஷயம் முடியும்னு சொல்கிறதுக்கு கூட போராட வேண்டியிருக்கு. ஸோ அந்த அங்கீகாரம் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் செய்கிறத விட 10 மடங்கு செஞ்சாதான் ஒரு பெண் வந்து அவரோட அங்கீகாரத்தை பெற முடியற அந்த மாதிரி சூழல் தான் நம்ம இன்னும் இருக்கும். இந்த சமுதாயம் வந்து இன்னும் பெண்களை வந்து அதை பெரியார் அவர்கள் சொன்னது மாதிரி வெறும் போக பொருளாகவும் நகை மாட்டும் ஸ்டாண்டுகளாகவுமே பார்க்குற பார்வை முதல்ல மாறணும். ஸோ அது மாறணும்னா பெண்கள் நாமளும் கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணும். நம்ம தேவையற்ற விஷயங்களில் வந்து நம்மளோட கவனத்தை செலுத்துறது, அது மாதிரி இல்லாமல் நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தான் நாமளும் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். நிறைய பெண்கள் வந்து பெண் முன்னேற்றத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறதுல நான் வந்து ஒரு ஆண் 12 மணிக்கு வீட்டுக்கு வரோன்னா நானும் அப்படி தான் வீட்டுக்கு போவேன், இப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது பெண் முன்னேற்றம் கிடையாது. அதை நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது தெளிவு நமக்கு வேணும். அந்த தெளிவோடு நம்ம வந்து பயணப்படும்போது வந்து விமன் நாட் த வீக்கர் செக்ஸ் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். இப்போ நாங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது நாங்கள் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அப்போ அவ்வளோ வரவேற்பு இல்லை, இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை. இப்போ போலீஸ்னால விமனுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல வரணும்னு சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். அதை தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய பயிலரங்குகள் இருக்குது. இப்போ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, உங்கள் செயலாளர் மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, நல்லா படிங்க. நிச்சயமாக நம்மளால முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்கூலில் இப்படி படித்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போதுலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட படிச்சிடலாம். ஸோ அந்த டெடிக்கேஷன் வேணும். நான் வந்து இது பண்ணித்தான் ஆகணும், இந்த பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்தாலே போதும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய தோல்விகள் வராமல் இருக்காது. நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். நான் வந்து 9 தடவை விழுந்துட்டானே அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம 9 தடவை எழுந்தாலும் எழுந்ததுனால தானே 10ஆவது தடவை எழுந்து நிற்கிறோம். 10ஆவது தடவை விழுறதுக்கு நம்ம தயாராகிறோம்னா 9 தடவை நம்ம எழுந்து நின்று இருக்கோம்ல. அதனால எத்தனை வெற்றிகள் வந்து ஒண்ணுமே இல்லாம வெற்றிகள் வர்றது சிறப்பு இல்லை. நிறைய வீழ்ச்சிகளுக்கும் தோல்விகளையும் தாண்டி வர வெற்றி தான் எப்பவுமே நமக்கு நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். ஸோ அந்த வெற்றியை நோக்கி பயணப்பட நம்ம தயாரா இருக்கணும். நீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரணும், நிறைய வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து நிறைய நல்ல அதிகாரிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டுக்கு வந்து உட்காரும்போது நிச்சயமாக உங்களால் நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நிச்சயமாக ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் உண்மையில் அதுக்கு நல்ல மனசு தான் வேணும். இப்போ நிறைய பேர் என்னை கூப்பிடும்போது நீங்கள் வாங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது என்னென்னா, அப்படிலாம் நான் சொல்லாதீங்க, ஒரு நல்லது செய்யறதுக்கு மனசு தான் வேணும். அதுக்கு இந்த பதவி வேணும் இல்லை பணம் வேணும்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு பதவியில் வந்து உட்காரும் போது நம்ம பெரிய லெவலில் செய்ய முடியும்.
ஒரு சின்னதா பண்ற விஷயத்த பெரிய அளவுல செய்ய முடியும். இப்போ நான் வந்து பீங் லேடி ஆஃபீஸர் அங்கே உட்காரும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நான் அதிகமாக கவனம் செலுத்த முடியும். ஏன்னா அந்த வழிகள் என்ன, எத்தனை பேர் நம்ம பார்த்துருப்போம், எத்தனை பேர் நம்ம கிட்ட வந்து அழுதுருப்பாங்க, இல்லை நம்ம குடும்பத்துல பார்த்துருப்போம். ஸோ அதை உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒரு அதிகாரியா உட்காரும்போது நிச்சயமா நம்ம நிறைய நல்லா செய்யலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பதவிக்கு வர வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வருவோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அதே நேர்மையோட இருக்குமாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா கூட இருக்கவங்க விட மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி நம்ம நேர்மையா இருக்கணும். ஒரு யூஸ்வலா பவா தான் கதை சொல்லுவாரு, இப்ப நான் கொஞ்சம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவரோட காத்துப்பட்டு கொஞ்சம் கதைகள் வருது. ஒரு நாட்டுல வந்து ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னர் வந்து ரொம்ப நல்லவர், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்வாரு, மக்களால் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு அரசர். ஆனா அந்த அரசருக்கு என்ன ஒரே பிரச்சனைனா, அவருக்கு சந்ததி இல்லை. அவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்க ஒரு வாரிசு அவருக்கு இல்லை. ஸோ அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த அரசருக்கு. ஸோ அந்த அரசர் என்ன சொன்னாரு, சரி இந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் ட்ரெயின் பண்ணி பெஸ்ட்டாக ஒரு 10 பேர் என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எல்லாரும் ட்ரெயின் பண்ணி ஒரு 10 இளைஞர்களை எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்து அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. இப்போ மன்னர் வந்து அந்த 10 பேர்கிட்டையும் ஒரு விதை கொடுத்தார். இந்த விதையை ஒரு தொட்டியில் ஊன்றி நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து ஒரு மாதம் கழித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அதே மாதிரி கொண்டு போய் ஊன்றி வளர்த்தாங்க. ஆனால் ஒருத்தரோட செடி மட்டும் வளரல. எல்லாரும் அதை கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்போ அதை பார்த்த மன்னர் வந்து எந்த தொட்டியில் விதை வளரலையோ அந்த இளைஞனை தான் தன்னோட வாரிசாக அறிவிச்சார். இது பார்த்த அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை எப்படி வந்து நீங்கள் இப்படி சொல்ல போச்சு, எல்லாரும் நல்லா வளர்த்துருக்காங்களே. அப்போ அவர் சொன்னார், நான் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தது அழுகின விதை, நிச்சயமாக அது முளைக்காது. ஆனால் இவங்கெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வேறு விதையை ஊன்றி வளர்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏமாத்து புத்தி இங்கே வந்துச்சுன்னா இவன் நாட்டை பார்த்துக்க மாட்டான். அதனால ஒரு நாட்டை பார்த்துக்கிற ராஜாவுக்கு இந்த உடல் வலிமை பல திறமைகளுக்கெல்லாம் தாண்டி அடிப்படையாக அவர் இருக்கணும்னு நினச்சது நேர்மை குணம் மட்டும்தான். ஸோ அந்த நேர்மை குணம் எப்போ நமக்கு இருக்கோ அப்போதான் இந்த பதவியாலையும் பெறுவேன், இல்லைன்னா இந்த பதவியில் வந்து வேஸ்ட்டு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அந்த நிலையில் வந்து உட்காந்து நிறைய இந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயணப்படணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து எவ்வளோ நாள் நம்ம வாழ்வோம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வாழற நாட்குள்ள மற்றவங்களுக்கு என்ன நம்ம பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதை வந்து பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல ஆறுதலான வார்த்தைகளால் கொடுக்கலாம், அன்பால் கொடுக்கலாம். ட்ரூ நான் வயலன்ஸ் இஸ் தட் நாட் ஹர்ட்டிங் ஈவன் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மற்றவங்களோட ஃபீலிங்ஸை கூட ஹர்ட் பண்ணாத அந்த உண்மையான அன்பை வந்து நம்ம கொடுத்தாலே நிச்சயமாக இந்த நாட்டில் குற்றங்கள் எல்லாம் குறையும். இந்த அன்பையும் மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வைப்போம், நல்ல நிலைக்கு வருவோம். இந்த நாட்டுக்கு நல்லதாக ஏதாவது செஞ்சுட்டு நம்மளுடைய பதிவுகளை விட்டுட்டு மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்துட்டு போவோம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இன்னிலேருந்து பயணப்படணும். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே வாடிக்கை ஆக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். William Faulkner once said, I give you the end of a golden string. Only wind it into a ball. It will lead you in at heaven's gate. Your words have indeed unwound a golden thread of inspiration and wisdom. Thank you, ma'am, for delivering such an insight.